அம்மா தான் இருக்காங்களே, அவங்கள வச்சு முறுக்கு சுற்ற வேண்டியதான். நல்ல சம்பவம் பண்ணிட்டேன். எங்களுக்கெல்லாம் செய்ய தெரியும். நல்லா சுருண்டு வருதா? இந்த தப்பி தான் என் மாப்பிள்ளைன்னு தோணுது. டப்பா என்ன தேடிட்டு இருக்க? முறுக்கு மாவு எடுத்துட்டு வந்தாங்க ஊர்ல இருந்து. எப்பயோ எடுத்துட்டு வந்தாங்க. சரி முறுக்கு செய்யலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். முறுக்கு செய்ய தெரியுமா? அம்மா தான் இருக்காங்களே, அவங்கள வச்சு முறுக்கு சுற்ற வேண்டியதான். தானே பார்த்தேன். ஆமா, ஒரு 10 நாள் இந்த இதை வச்சு ஓட்டிட வேண்டியதான் ஸ்நாக்ஸா. 3 வருஷமா முறுக்கு சுட்டதே இல்லையா? ஆமா, அம்மா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து செய்ய சொல்லி சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்காது இந்த ஜென்மத்துல. ஏப்பா ஆரம்பிக்க எப்பா என்ன பண்ண? மிளகு லைட்டா சிதறி விட்டது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப வேர்க்குது. இந்த மிளகாத்தூள் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம ஒரு பாக்கெட் போட்டுருவோம். முறுக்கு மாவு முறுக்கு பேசலான்ட்டு அது சலிச்சுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டாக்கா அந்த நெடி இல்லாம இருக்கும். லைட்டா முறுக்கு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சூட் பண்ணலாம், இல்லை வானல் சூட் பண்ணலாம். நல்லா தாங்க வெயில் அடிக்குது, வெயில் கொஞ்சம் வச்சு எடுப்போம். எதுக்கு நாமளே ஹீட் பண்ணுவானே. பட்டி எவ்வளவு அழகா இருக்கு பாரு. என்னம்மா தோசை ரெடியா? சுட்டுக்கிட்டே இருக்கேன். சொல்லு. தோசை தக்காளி சட்னி. ஓகேவா? எது டிஃபனா? ஆமா. டைம் பாருங்க மக்களே, டிஃபன் டைம் மத்தியானம். நான் மதியானம் ரைஸும் சாம்பாரும் சமைச்சு வச்சுட்டேன். நீ நைட் ஷிஃப்ட் பாக்குறதுனால உனக்கு இதுதான் மார்னிங். நாங்க என்ன பண்றது? நைட் ஷிஃப்ட்னு சொல்லாத, பேட்மேன் சொல்லு. நம்ம ஒரு நேரம் கீரை உதவிட்டியா? சிக்கீரை பொருள் செஞ்சிடலாமா? அதை இவங்களை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கருவேப்பிலை போடணும் அவசியம் இல்லை. ஆனா எல்லாத்துலயும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், முடி வளராம இருக்குல்ல. முடியாச்சும் வளரும். என்ன டிஷ்னே சொல்லல. முருங்கைக்கீரை துவையல். கடைசியில லைட்டா தேங்காய் துருவி போட்டுக்கலாம். எங்கிட்ட துருவல் இல்லாதனால லைட்டா மிக்ஸில பல்ஸ் பண்ணிக்கலாம். பொரியல் சொல்லலாம், தோட்டல் சொல்லலாம், பிரட்டல் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். 2 நிமிஷம் கிச்சன்ல இருந்தா குக்கராக வச்சு நல்ல விஷயம் தானே. அதெல்லாம் வந்து செய்ய கத்துக்கணும். எங்களுக்கெல்லாம் செய்ய தெரியும். நல்லா வெந்துருச்சு. போட்டு 2 நிமிஷம் போட்டாலே போதும். 6 கிலோ முறுக்கு மாவுக்கு வந்து 10 கிராம். இப்போ முறுக்கு ரெடியா இருக்கா? என்னது? மிளகு. பட்டர் சிறிதளவு எடுத்துக்கொள்ளவும். ஓமம் போட்டு போடு. இது என்னோட 4th ஸ்டாண்டர்ட் குரூப் போட்டோ. இப்போ ஒரு சேலஞ்ச் வீடியோ. கண்டுபிடிச்சா அவங்களுக்கு 500 rupees ஸ்பாட் கேஷ். என் பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். கண்டுபிடிக்கலன்னா அவங்க எனக்கு 500 தரணும். சரி பாப்போம். இங்க பாருங்க மக்களே, இது என்னோட 4th ஸ்டாண்டர்ட் குரூப் போட்டோ. இதுல எங்க இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்பேன். மாமியார் யாருன்னு பார்க்கலாம். இதுல நான் எந்த ரோல இருக்கேன், யாரு கண்டுபிடிக்க. எனக்கு இந்த தப்பி தான் என் மாப்பிள்ளைன்னு தோணுது. சித்தார்த் இல்ல. 2 hours later.
யாரு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொல்லி விட்டேன் பக்கத்துல கிட்ட வந்துட்டாங்க அப்புறம் கண்டுபிடிக்கல என்ன அவ்வளவுதான் மாமியார் பாசம் புரியுதா மாப்பிள்ளை உங்க போட்டோ எப்படி அவங்களுக்கு மாப்பிள்ளைகளும் கண்டுபிடிக்க முடியல இல்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன் உங்க பொண்ணு சின்ன வயசு போட்டோ கொடுத்தீங்க நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தான். இப்ப நான் கண்டுபிடிக்கட்டுமா அது சின்ன வயசு போனோ அப்படி என்னன்னு சொல்லி நான் வச்சுட்டேன் எப்படி கண்டுபிடிச்சேன் என்ன இது பிரெயின் போதும் எண்ணெய் சூட்ல ஊற்றணுமா சூடான எண்ணெய் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டு பேசஞ்சா எதுக்கு அது மாதிரி சூடு எண்ணெய் போட்டு பேசல நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் நல்லா என்ன பண்ற பிள்ளையார் வைக்கிறியா புளியார் முதல்ல எந்த பலகாரம் செய்யறதுனாலும் முதல்ல புளியார் மாதிரி இப்படி வச்சுட்டு அதான் இந்த சென்டிமெண்ட்லாம் ஃபாலோ பண்றாங்க போட்டாங்க 2 முறுக்கு இப்ப நான் புளியறேன் புளி என்னம்மா நீ முறுக்கு போடுறப்போ பாத்மா என்ன அடிச்சுச்சா என்னம்மா இப்ப நீ முறுக்கு போடுறியா ஆமா நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன் இன்னும் முக்குது ஏய் இன்னும் தொங்கிருச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல்ல செய்யறதுல அப்படிதான் வரும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இது எந்த இருக்கா இப்ப அதே பாரு இப்ப வந்து இப்ப நீ புரியுற புளி தொங்கிருச்சு மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு வலிக்கும்டா வலிக்கும் இதுக்கு நான் இந்த எவ்வளவு பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சொல்ல இப்ப தெரியுதா சூப்பர் நல்லா இருக்கு சூப்பர் இப்ப ஜட்ஜ் இவங்க யார் இது வந்து என்ன மார்க்னு கண்டுபிடி ரெண்டு பேருமே வந்து 0 தான் கொடுப்பாங்க இதுக்கு எவ்வளவு மார்க் இதுக்கு எவ்வளவு மார்க் இதுக்கு 70 இதுக்கு 80 முறுக்கு எப்படி வெந்திருக்குன்னு பாக்கணும் முதல்ல போடும்போது நல்லா புஃப்னு இருக்கும் பல்ஃபுமா நல்லா பொரியும் அடங்கினதுக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட பஃப்லாம இருக்கும் அதான் வெந்துருச்சுன்னா அந்த எண்ணெய் கொப்பளிக்கும்ல அதெல்லாம் அடங்கிடும்ன்றாங்க ஆமா அப்ப முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் மொறுமொறுப்பா இருக்கும் நீங்க பாதி இதுல எடுத்தீங்கன்னாக்கா வேவாது நல்லா ஹை இப்ப நீங்க மாமா போடுமா சிம்ல வைக்கணும் முறுக்கு செஞ்ச உடனே சிம்ல வச்சுட்டு மெதுவா போடு போடு வாவ் சூப்பர் எங்க பொண்ணு போட்டுட்டாங்க குட் மோட்டிவேஷன் ரெண்டாவது முறுக்கு போடுறேன் பொண்ணுக்கு சுட்ட முறுக்குக்கு 80 இதோ இதுக்கெல்லாம் வந்து 80 மார்க்கா அரசியல் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா டேஸ்ட் பொண்ணு சுட்ட முறுக்கு தான் நல்லா இருக்கு ஹலோ ஒரு வழியாக முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு டைம் 4 மணி ஆயிடுச்சு ஆமா பலகாரம் செய்யறதுனாலே டைம் ஆகதானே செய்யும் பிரதர் முறுக்கு சுடுறதுக்கான டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் என்னை விட அவங்களே நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நாளைக்கு கண்டிப்பாக சந்திப்போம் இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்